எஸ்கேஎம் பூர்ணா சமையல் எண்ணெய் வழங்கும் கனா காணும் காலங்கள் தொடர்கிறது. நீங்க தான் பசி தாங்க முடியாத ஸ்ரீயோட ஃப்ரெண்ட்ஸா? அப்பா எப்பவுமே இப்படிதான் ஜோக்கா பேசுவாரு. அவர் எங்களை அவமானப்படுத்துறது உனக்கு ஜோக்கா இருக்கா? என்ன தம்பி? ஒன்றும் இல்லை அங்கிள். எதுவானாலும் சத்தமா பேசு, அதுல ஒன்றும் தப்பு இல்லை. தேங்க்ஸ் அங்கிள். ஆரம்பிக்கலாமே. சாப்பிடறதுக்கு முன்னாடி கை கழுவணும் பழக்கம் இருக்கு, தெரியாதா? கிளம்பும் போதே கழுவிட்டு வந்துட்டோம். இல்லடா, சும்மா ஜோக்கு. அப்பா முறைக்கிறாருல்ல, கழுவிட்டு வந்துருங்கடா. உனக்கும் சேர்த்துதான். தேங்க்ஸ் அங்கிள். சாப்பிடறதுக்கு முன்னாடி அந்த சாப்பாடை கொடுத்த கடவுளுக்கு நன்றி சொல்லணும். ஆஹா, நம்மளே ரவுண்டு கட்டுறாரு. செத்து போன ஒரு சிக்கனுக்காக இவ்வளோ அவமானம் தேவையா? என்ன பாக்குற? கடவுளுக்கு நன்றி சொல்லணும் தானே? அது கிறிஸ்டியன்ஸ் தான்ப்பா நன்றி சொல்லுவாங்க. கடவுள் தேங்க்ஸ் சொல்றதுல என்ன மதம் வேண்டி கிடக்கு? உன் பேர் என்ன? டாம். நீ கிறிஸ்டியன் தானே? உனக்கு தெரியாதா? பாட்டாவே பாடிட்டுமா? ஏதோ ஒண்ணு பாடுறி. எந்த பாட்டையா? படவா ராஸ்கோல், ஏதாவது ஒண்ணு பாடி தொலைடா. தேவனே எம்மை பாருங்கள், என் பாவங்கள் தன்னை வாங்கிக் கொள்ளுங்கள். கொண்டு வா இல்லை கொண்டு போ. என்னது இது? பிரேயர் பாட்டு. சினிமா பாட்டு மாதிரி இருக்கு. பிரேயர் சினிமா பாட்டு இல்லடா. அண்ணா, எனக்கு பசிக்கிறது. நீங்க ஏதோ சாப்பிட்டு வந்துட்டு எங்களை கலாய்க்கிற மாதிரி இருக்கு. ஐ எம் சாரி. பூரி சாப்பிட வேண்டிய நேரத்துல என்ன சாரி சொல்லிக்கிட்டு ஆகாரத்தை சாப்பிடலாமோ இல்லையோ? ப்ளீஸ் ப்ளீஸ். ஆஹா, கிஷனுக்குள்ளேயும் ஒரு ஆம்பளை ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கான் பாரு. சாப்பிடுப்பா. நீதான் மதனா? உனக்கு என்ன பிடிக்கும்? சுறா புட்டு கொஞ்சம் காரமா. எந்த சப்ஜெக்ட் பிடிக்கும்னு கேட்டேன். கெமிஸ்ட்ரி. மிட் டர்ம் டெஸ்ட்ல கெமிஸ்ட்ரியில் எத்தனை மார்க்கு? இல்ல, எனக்கு தமிழ் தான் பிடிக்கும். சரி, தமிழ்ல எத்தனை மார்க்கு? இல்ல, எனக்கு பிரெஞ்சு தான் பிடிக்கும். இப்போ அதுல என்ன மார்க்கு தானே கேட்க போறீங்க? இனிமே தான் அதை படிக்கலான்னு இருக்கேன். சபாஷ், சரியான பதில். அண்ணா, நான் நன்னா கிடம் வாசிப்பேன். வாசிக்கவா? வேண்டாம். தேங்க்யூ. உன் பேர் என்ன? லாவகமான பதில். ஆல் எஸ்கேப். 10th நீ என்ன மார்க்கு? ஆஹா, திரும்பவும் நமக்கா? எனக்கு போதும்டா டேய். அப்பா ப்ளீஸ். அப்புறம் தம்பி, பைடா. ஸ்ரீ, அம்மா கிட்ட என்ன சொன்ன? அம்மா கிட்ட என்ன சொன்னேன்னு கேட்டேன். சைலண்டா இருந்தா என்ன அர்த்தம்? எப்பவும் உனக்கு என் மேல என்ன சந்தேகம்? சொல்லு. அம்மாட்ட சத்தம் போட்டியா? என்னடா பிரச்சனை உனக்கு? சொல்லு. இல்ல, பசங்க எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க.
நீங்கள் வரமாட்டீங்களோன்னு தான். உனக்கு டவுட் இருந்தா எனக்கு ஃபோன் பண்ண வேண்டியதானே? எதுக்கு தேவையில்லாம அம்மாட்ட கோவப்படுற, தேவையில்லாம பேசுற? உனக்கு என் மேல சந்தேகம், அது உன் மனசுல ஆழமா பதிஞ்சிருச்சு. லேட் ஆனதும் நான் வரமாட்டேன் நீயே முடிவு பண்ணிட்ட இல்ல? முதல்ல என்ன நம்புடா. இங்க பாரு, என் மேல சந்தேகப்படுத்துக்கோ கோவப்படுத்துக்கோ ரைட்ஸ் கிடையாது. நியாயமா பார்த்தா அது உங்க அம்மாவுக்கு தான் இருக்கணும். நான் 2 கல்யாணம் பண்ணிட்டு தப்பு தான். அது எந்த சூழ்நிலையில நடந்ததுன்னு உங்க அம்மாவே புரிஞ்சுக்கிட்டா. எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இந்த 20 வருஷத்துல இல்ல. நீ தான் புதுசு புதுசா பிரச்சனையை கிரியேட் பண்ற. இந்த வாழ்க்கை உங்க அம்மா பிடிச்சிதான் வாழ்ந்துட்டு இருக்கா. இது கேவலமா அவங்க நினைக்கல. எங்களுக்குள்ள அன்பு இருக்கு, அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. அதை புரிஞ்சிக்கக்கூடிய வயசு உனக்கு இல்லை. அதுக்கான மெச்சூரிட்டி வரும்போது நீயே புரிஞ்சுப்ப. எனக்கு 2 குடும்பமும் ஒண்ணுதான், விக்கியும் நீயும் ஒண்ணுதான். பிரச்சனை என்கிட்ட இல்லை, உங்ககிட்ட தான் இருக்கு. எல்லாத்தையும் நீ தப்பாவே பார்க்குற, அதனால உனக்கு எல்லாமே தப்பாவே தெரியுது. உன் வேலையை மட்டும் பார். எங்களை பற்றி விமர்சனமோ கவலையோ உனக்கு தேவையில்லை. என் மேலே இன்னும் உனக்கு கோவம் குறையில. தெரிலடா, எனக்கு பிஸ்னஸில் எத்தனையோ பேர்கிட்ட பேசி ஜெயிக்கிறேன்னா உன்கிட்ட தோத்துட்டேன். என்னால் புரிய வைக்க முடியல. எப்படி சொல்லி உனக்கு புரிய வைக்கணும்னு எனக்கு தெரியல. சாரிப்பா. எந்த கவலையும் மனசில் வச்சுக்காம இரு. இதையும் மனசில் போட்டு குழப்பிக்கிட்டு லைஃப்பை வேஸ்ட் பண்ணிடாது.